அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏப்ரல் கடைசி வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு 20 நிகழ்வுகள் வந்து தொகுத்து கொடுத்துருக்கேன். நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஜனவரிலேருந்து இப்போ ஏப்ரல் வரைக்கும் நம்ம இந்த புதிய யூடியூப் சேனல் வந்து கொடுத்து வரோம். இது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது நம்ம வின்னர்ஸ் கிளாஸோட புதிய யூடியூப் சேனல். மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் 2024 சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்போம். அந்த பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சுன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வித் ஆன்சர் கீயோட உங்களுக்கு வேணும், ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி மொபைல் ஆப் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 2024க்கு தனியாக இருக்கும், 2023க்கு வந்து தனியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வித் ஆன்சர் கீயோட கிடைச்சிடும். ஓகேங்களா? வரக்கூடிய குரூப் 4 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். குரூப் 4 படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலோட உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இது ஏப்ரலோட கடைசி வீடியோன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் ஏப்ரல் கடைசி வரைக்கும் படித்தா போதுமானது. ஓகேங்களா? சரி, 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் ஆடவர் விளையாட்டுப் போட்டியின் விளம்பர தூதராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யாருன்றாங்க. இது 2024 இப்போ வரப்போகுது ஜூன் ஜூலையில், ரைட்டா? ஸோ இந்த 2024 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் இருக்குல்ல, 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட், அதுக்கு வந்து விளம்பர தூதராக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னா உசைன் போல்ட்டும் பண்ணியிருக்காங்க. யுவராஜ் சிங், நம்ம இந்திய கிரிக்கெட் வீரர், முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங், ஒரே ஓவரில் 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சார்ல, அவரையும் போட்டிருக்காங்க. கிரீஸ் கெயிலும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 3 பேரை வந்து விளம்பர தூதராக நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அனைத்தும் என்பது இதுக்கு வந்து சரி, ரைட்டா? ஸோ அடுத்தது உலக மலேரியா தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25 வந்து அனுசரிக்கப்படுகிறது. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எத்தனையாவது திருத்த சட்டம் மூலம் பஞ்சாயத்து ராஜ் இந்திய அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டதுன்றாங்க. இந்திய அரசியலமைப்பு அந்த அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 73வது திருத்த சட்டம், இந்திய அரசியலமைப்பு 73வது திருத்த சட்டம் மூலமாக பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து இந்த அந்தஸ்தை வந்து கொடுத்தாங்க, ரைட்டா? 1993 ஸோ இது வந்து நடைமுறைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆனது. அந்த நாளை குறிக்கும் வகையில் தான் இந்த ஏப்ரல் 24 வந்து பஞ்சாயத்து ராஜ் தினம் அப்படின்றத அனுசரிக்கிறாங்க, ரைட்டா? சரி, அடுத்தது 2024 ஆண்டிற்கான லதா மங்கேஷ்கர் விருது பெற்றவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இந்த விருது பெற்றது அமிதாப் பச்சன். ஸோ பிரபலமான இந்திய ஆக்டர். ஸோ அமிதாப் பச்சன். இந்தியாவின் மிகப்பெரிய பருவநிலை கணிப்பு கடிகாரம் எந்த நகரத்தில் நிறுவப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து புதுடெல்லியில் வந்து நிறுவுகிறாங்க, ரைட்டா? டெல்லியில். தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் தினம் எத்தனை முறை அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து 6 முறை வந்து அனுசரிப்பாங்க. அது என்னென்ன நாள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதில் மே 1 இன்க்ளூடு. ஆனால் 2024 வரக்கூடிய மே மாதம் வந்துருச்சு இல்லையா? ஸோ இது ஏப்ரல் கடைசி, பட் மே மாதம் வந்துருச்சு. ஸோ மே 1 பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு வந்து பஞ்சாயத்து ராஜ் தினம் வந்து அனுசரிக்கல. காரணம் என்னென்னா தேர்தல் நடைமுறை இருக்குல்ல, அதனால் வந்து அதை கூட்டம் வந்து கூட்டலை அப்படின்றத சொல்கிறாங்க. அது கூட்டல்னாலும் அது கணக்கு தான், ரைட்டா? ஸோ பொதுவாக வந்து சொல்லணும்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 6 முறை வந்து பஞ்சாயத்து ராஜ் அந்த தினம் வந்து அனுசரிக்கிறாங்க. கிராம சபை கூட்டம்னு சொல்லணும்ல, தமிழ்நாட்டில் எத்தனை முறை கிராம சபை கூட்டம் அனுசரிக்கப்படுகிறது? பஞ்சாயத்து ராஜ் தினம் அப்படின்றது தான், அது 6 முறை. கிஸ் மனிதாபிமான விருது 2021 பெற்றவர் யார் அப்படின்றாங்க. அது என்ன சார் கிஸ்ன்னு போட்டிருக்கீங்கன்னா, அது வந்து காலிங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ், அதோட சுருக்கம் தான் கிஸ், காலிங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ், ரைட்டா? ஸோ இதனோட சுருக்கம் தான் அது. மனிதாபிமான விருது 2021 வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ 2021 இந்த விருது வந்தேன்னா ரத்ன டாட்டா, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டாட்டாவோட தலைவர் ரத்ன டாட்டா அவர்கள். உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ஏப்ரல் 26 அனுசரிக்கப்படுகிறது. UNCTAD ஓட அறிக்கையின்படி இந்தியாவின் சேவைகள் ஏற்றுமதி 2023 எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளதுன்றாங்க. 11.4% வந்து உயர்ந்ததாக வந்து சொல்கிறாங்க. 11.4. பாரா உலகக்கோப்பை, பாரானா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உலகக்கோப்பை போட்டி துப்பாக்கி சுடுதல் பிரிவில் இந்தியாவின் மோனா அகர்வால் பெற்ற பதக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த போட்டி வந்து கொரியாவில் நடைபெற்றிருக்கு. பிரிவு வந்து 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில். ஸோ இவர்கள் வாங்கின பதக்கம் என்ன, வென்ற பதக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ கோல்டு மெடல் வாங்குறாங்கனாலே அது பெரிய விஷயம், பாராட்டத்தக்கது. ஸோ அதனால் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்மையில் வில்வித்தை உலகக்கோப்பை ஆடவருக்கான ரீகர்வ் போட்டியில் தங்கம் வென்ற நாடு எதுன்றாங்க. இந்த போட்டி வந்து சீனாவில் நடைபெற்றது. இதில் தங்கம் வாங்கினது நம்ம இந்தியா தான், ரைட்டா? ஸோ இந்தியா என்பதே இதற்கு வந்து சரி. சமீபத்தில் ஓரினச்சேர்க்கை உறவுகள் குற்றமில்லை அறிவித்துள்ள நாடு எதுன்றாங்க. ஸோ இது வந்து அறிவிச்சிருக்க நாடு வந்து ஈராக்.
ஈராக். இப்போ சமீப காலமாகவே பார்த்திங்கன்னா சில நம்ம அண்டை நாடுகள் கூட சிலதெல்லாம் வந்து ஓரின சேர்க்கைக்கு வந்து குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுக்குறாங்க. பட் ஒரு சில நாடுகள் பார்த்திங்கன்னா இது மாதிரி அது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லி தண்டனையும் கொடுக்கறதுக்கு அவங்களுடைய நாட்டு சட்டத்தை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. இது வந்து குற்றம்னு சொல்லக்கூடியது வந்து ஈராக் நாடு வந்து சமீபத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. செறிவூட்டப்பட்ட அரிசியில் என்ன உள்ளதுன்றாங்க. சாதாரணமாக நம்ம அரிசி வாங்கி சாப்பிட்றோம், பட் இருந்தாலும் அதில் சத்து குறைபாடு இருக்குது, மக்களுக்கு வந்து சத்து குறைபாடு இருக்குன்னு சொல்லி அது வந்து செயற்கையாக வந்து அதில் சில சத்துக்களை வந்து சேர்த்துவாங்க. அதுதான் வந்து செறிவூட்டப்பட்ட அரிசின்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன சத்து வந்து இவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா இரும்பு சத்து, போலிக் ஆசிட்னு சொல்லுவோம், போலிக் அமிலம், வைட்டமின் B12. இது ஆக்சுவலாக 3மே தான் வந்து இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மேற்கண்ட அனைத்தும் என்பதே இதுக்கு வந்து சரி. எந்த மாநிலத்தில் 1000 இடங்களில் வந்து ரைட்ராடிக் பாயிண்ட் அமைக்க உள்ளதுன்றாங்க. ஆக்சுவலாக அது என்னென்னா இந்த ORS பவுடர்னு சொன்னோம்ல, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ORS பவுடர் தான் GHக்கெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயிற்றால் போகுது அப்படின்னு சொன்னாலே ஒன்று கொடுத்துருவாங்க. இதை சுடுதண்ணியில் கலந்து ஆற வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா, அதுதான் அந்த ஓரல் ரெக்ட்ரேஷன் சொல்யூஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டை வந்து 1000 இடங்களில் வந்து அமைக்கிறது எந்த மாநிலம்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு. ஏன்னா தமிழகத்தில் எப்பவும் இல்லாத அளவுக்கு வெயில் வந்து உச்சக்கட்டத்தை ரொம்ப கொடூரமாக தாக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வெயில்னால மக்களுக்கு வந்து அந்த வியர்வையினால் நீரிழப்பு குறையும் இல்லையா, நீர் சத்து குறையும் உடம்புல. அந்த நீர் சத்தை தக்க வைக்கிறதுக்கு இந்த ORS பவுடர் தண்ணியில் போட்டு கலந்து குடித்தோம்னா நமக்கு சர்க்கரை, உப்பு, அதில் சில தாதுக்கள், மினரல்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த நீர் சத்து குறைவை வந்து நம்ம வந்து பாதுகாக்கும் இந்த ORS பவுடர்ன்றது. ஸோ அதுக்காக இலவசமாக ஒரு 1000 இடங்களில் வந்து தமிழக அரசு வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நிறுவனதாக சொல்கிறாங்க. ரைட்டா. கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு, இதை வந்து பசுமை நோபல் விருது அப்படின்னு சொல்கிறாங்க. 2024 எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. இந்த கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு வந்து மொத்தமாக 7 பேருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் வெளிநாட்டுங்க கிட்டத்தட்ட 6 பேர் வந்து வெளிநாட்டவர்கள், ஒருத்தர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். ரைட்டா. அவர் யார் அப்படின்னா அலோக் சுக்லா. அதாவது பசுமை நோபல் பரிசு 2024 பெறும் அலோக் சுக்லா எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ரைட்டா. இவர் வந்து சுற்றுச்சூழல் மற்றும் வன ஆர்வலர் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த 7 பேர் நம்ம சொன்னோம் இல்லையா, 7 பேர் வந்து இந்த விருது வாங்குறாங்க, பசுமை நோபல் விருது. அந்த 7 பேரில் ஒருத்தர் நம்ம இந்தியாவை சார்ந்தவர். அதுவும் குறிப்பாக எந்த மாநிலத்தை சார்ந்தவர்ன்றது அடுத்த கேள்வி கேட்கறதுனால இது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர். இவர் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த அலோக் சுக்லா. ஸோ இவருக்கு தான் வந்து இந்த பசுமை நோபல் பரிசு விருது. அந்த 7 பேரில் இவரும் ஒருத்தராக வந்து இருக்கார். ரைட்டா. அடுத்தது ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ஸோ இது வந்து பாருங்கள் ஏப்ரல் 30. ரைட்டா. இது ஒரு சுகாதார திட்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சுகாதார திட்டம். த இன்னர் வேர்ல்டு எ சைக்கோனாலிட்டிக் ஸ்டடி ஆஃப் சைல்ட்ஹுட் அண்ட் சொசைட்டி இன் இந்தியா அப்படின்றாங்க. இது ஒரு புக்கு பேர். இந்த நூலை எழுதியவர் யாருன்றாங்க. சரி சார், இது இப்போ எழுதுன நூலெல்லாம் இல்லை, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதிட்டாங்க. அதை நான் சொல்கிறேன் ஏன் இந்த நூல் வருதுன்னு. இந்த நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கும்போது இதுக்கு ஒரு குழு கொடுத்துருக்கேன். என்னென்னா இவர் வந்து இந்திய உளவியலின் தந்தை அல்லது இந்திய உளவியலின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவர் தான் இந்த நூலை எழுதியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு தான் இந்த கேள்வி கேட்குறாங்க. அது யார் அப்படின்னா சுதீர் காக்கர் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. ரைட்டா. சரி, இவரை பற்றி ஏன் இப்போ வர சொல்கிறீங்க அப்படின்னா வயது மூப்பின் காரணமாக, அதாவது கிட்டத்தட்ட 85 வயசு அவருக்கு. ரைட்டா. ரொம்ப வயசாகிடுச்சு. வயது மூப்பு காரணமாக சமீபத்தில் வந்து காலமாயிட்டார். ரைட்டா. காலமாயிட்டார். காலமானால ஸோ இப்போ வந்து அவரை பற்றின செய்திகள் வந்துட்டுருக்கு. இவருக்கு வந்து ஒரு பிரபலமான பெயர் என்னென்னா இந்திய உளவியலின் தந்தை அல்லது முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். ரைட்டா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருன்னா சுதீஷ் காக்கர். இவரோட பிரபலமான நூல் என்ன அப்படின்னா த சைக்காலஜிக் ஸ்டடி ஆஃப் சைல்ட்ஹுட் அண்ட் சொசைட்டி இன் இந்தியா அப்படின்றது இவர் எழுதிய புகழ்பெற்ற ஒரு புத்தகம். ரைட்டா. சரி, அடுத்தது இந்த கேண்டிடேட் சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற டி குகேஸ் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்றாங்க. திரும்ப வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. இவர் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர், எத்தனையாவது கிராண்ட் மாஸ்டர் அப்படிலாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா ஸோ இவர் வந்து ரொம்ப நிறைய போட்டிகளை வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ரைட்டா. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸ், அதாவது என்ன உலக சாம்பியனாக சீனாக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போட்டி போகிறதுக்கான ஒரு தகுதி சுற்று மாதிரி ஒரு போட்டி வச்சாங்க. அதில் இவர் வந்து வெற்றி பெற்றிருக்கார், சாம்பியன் ஆகியிருக்கார். ரைட்டா. ஸோ இவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஸோ பெருமைமிக்க விஷயம், ஒரு 17 வயதான ஒரு வீரர், பல சாதனைகளுக்கு வந்து சொந்தக்காரர் இருக்கார், தமிழ்நாட்டை சார்ந்தவர். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டி குகேஸை பற்றி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ரைட். கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது இப்போ மே மாதம் வந்துருச்சு. மேலே இப்போ ஃபஸ்ட் வீக் முடிஞ்சிருச்சுல. ஸோ அடுத்தது மே ஃபஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு குயிக்காக வந்து கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு போதும், ஏப்ரலோட போதும். நீங்கள் மேலாம் படிக்க வேண்டியதில்லை. இப்போ கிட்டத்தட்ட கொஷின் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்களா, அது முடிச்சிருப்பாங்க. உலகின் 2வது மலிவான கடவுச்சீட்டு பாஸ்போர்ட், கடவுச்சீட்டுனா பாஸ்போர்ட்டு கொண்ட நாடு எது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து எந்த நாடு அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. அது என்ன சார் மலிவானது அப்படின்னா, அதாவது ஆய்வறிக்கையின்படி அந்த டாலர் செலவு பண்ணுறாங்க இல்லையா, இந்த பாஸ்போர்ட்டை வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட செலவாகும். ஸோ அதில் குறைவான செலவாகிறது. நான் வேணால் முதலிடம் சொல்லிடுவா. உலகின் உலகில் மலிவான கடவுச்சீட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது, குறைவான டாலர் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஐக்கிய அரபு அமீரகம் சொல்லுவோம். ஐக்கிய அரபு அமீரகம். ரைட்டா? ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது. இப்போ 2வது இடத்துல இருக்கிறது எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ரைட்டா? ஃபஸ்ட்டு பிளேஸ் நான் சொல்லிட்டேன். அப்போ ஒரு ஆப்ஷன் வராது. பி, சி, டி 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த 3 ஆப்ஷனில் யாரோ ஒருத்தர் 2வது பிளேஸில் இருக்காங்க. ஸோ அது யான்னு தெரிஞ்சது, எந்த நாடுன்னு தெரிஞ்சதுன்னா ஸோ கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.